சென்னையில் ஒரு வீட்டோட விலை 40 கோடி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஷாக்காக இருக்குல்ல? 40 கோடி கொடுத்து வீடு வாங்க ரெடியா அப்படின்னா சென்னை எப்படி வளர்ந்துருக்கிறது? அது எங்கங்க 40 கோடி ரூபாய் வீடு சென்னையில் கிடைக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். சென்னையில் ஒரு ஹார்ட் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னா ஆரியபுரம். இந்த இடத்துல ஒரு காலத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹோட்டல் தான் பார்க் ஷெராட்டன் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். பார்க் ஷெராட்டன் ஹோட்டல்னு சொன்னா விட அடையார் கேட் ஹோட்டல்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் கிரிக்கெட் வீரர்கள் வந்தால் அங்கே தான் தங்குவார்கள், நடிகர்கள் நடிகைகள் அங்கே தான் தங்குவார்கள், அங்கே தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான நடிகர்கள் நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுப்பார்கள். அங்கே இன்னொரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, தக்ஷின். இந்த தக்ஷினில் பனானா தோசை ஃபேமஸ். அடுத்து நண்டு புட்டு ரொம்ப ஃபேமஸ். வெஜ்ஜில் ஆத்தென்டிக் ஃபுட்டு எல்லாமே நல்லா கிடைக்கும். அப்படிப்பட்ட அடையார் கேட் ஹோட்டல் இப்பொழுது இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ஹோட்டல் இடித்து ஒரு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டாக மாறப்போகிறது. இந்த இடத்தில் தான் கட்டப்படுகிற ஒரு அப்பார்ட்மெண்ட் விலை 40 கோடி ரூபாய் என்று சொல்கிறார்கள். இந்த கட்டுமான நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஷ்யம். சென்னையில் சமீப காலமாக வளர்ந்து வருகிற ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் பாஷ்யம். இந்த நிறுவனம் ஹோட்டல் வாங்கி இடித்து தள்ளிவிட்டு அங்கே ஒரு 3 டவர் கட்ட போகிறாங்க அப்பார்ட்மெண்ட்டு. 2 டவர் நார்மல் டவர், எல்லா வசதிகளுடைய அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்பார்ட்மெண்ட்ஸ். அதில் ஒரு டவர் ஈச் ஃப்ளோர் 4500 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு வீடு. கிட்டத்தட்ட 4500லேருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டினுடைய விலை 40 கோடி ரூபாய் வரை என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 36 மாடி கட்டப்படுகிறது. இந்த 2 டவர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை 35,000 ரூபாய் தான். இந்த இன்னொரு டவர் பிரத்யேகமாக கட்டப்படுகிறது என்கிறார்கள். அதோடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இதற்கு கிட்டத்தட்ட இந்த இடத்தில் வீடு வாங்குவது பெரிய அடிதடியாக இருக்கிறது. காரணம், அந்த பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர் இந்த இடத்தெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 23,000லேருந்து 26,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போது இந்த இடத்தில், அதாவது அடையார் கேட் அந்த பிளேஸில் கட்டப்படுகிற பாஷ்யம் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை 35,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். எல்லா வசதியும் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. சென்னை ஒரு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து வருகிறது. அதாவது 2 கோடி 3 கோடி கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவதா என்ற ஒரு அச்ச உணர்வு உயர் தட்டு மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் இப்போ அது போயிடுச்சு. கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 6-7 பில்டர் இருக்காங்க. சீப்ராஸ், அப்பாசாமி, இவங்கெல்லாம் கட்டப்படுகிற இந்த வீடுகள் 3லேருந்து 4 கோடிக்கு போயிடுச்சு. அஷூர்னு ஒரு இடம், அது பார்த்தீங்கன்னா 4 கோடி ஆரம்பித்து 7 கோடி போயிடுச்சு. லீலா பேலஸ் பக்கத்தில் 174 சீப்ராஸ், அது கட்டினது அது எங்கேயோ போயிடுச்சு. 8 கோடி 10 கோடி எங்கேயோ போயிடுச்சு. இப்போது ஹாட் டாபிக் எதுன்னா அப்பார்ட்மெண்ட்டில் பழைய அடையார் கேட் ஹோட்டல் தான். அந்த இடத்தில் ஒரு வீட்டினுடைய விலை 40 கோடி. இதில் என்ன திரும்ப 40 கோடி 40 கோடி நீங்கள் சொல்கிறேன்னு கேட்கலாம். இந்த இடத்திற்கு இந்த ஒரு ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் ஸ்விம்மிங் ஃப்ளோடு கூடிய அந்த வீட்டை வாங்குவதற்கு ஏகப்பட்ட அடிதடி. அதாவது அந்த நிறுவனம் இதுவரை விளம்பரமே கொடுக்கவில்லை. விளம்பரமே கொடுக்காமல் புக் ஆகிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த வீட்டை வாங்குவதற்கு பெரிய பெரிய சிபாரிசுகள் தேவைப்படுகிறது. காரணம் 40 கோடி ரூபாய். நடுவில் கொடுத்துட்டு பின்வாங்கக்கூடாது. அட்வான்ஸே 10 கோடி என்கிறார்கள். அதாவது உங்கள் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும், உங்களுடைய சொத்து மதிப்பு தெரிந்தால்தான் அட்வான்ஸே வாங்குகிறார்கள். சென்னை ஒரு 40 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவது என்பது ஒரு உண்மையிலே அதிசயமான விஷயம்.